பேஜ் நம்பர் 103ல இருக்கிறது நம்ம போட்டுட்டு இருக்கோம். இப்போ என்ன சொல்றாங்கன்னா, a toy factory making variety of toys for kids. ஸோ ஒரு டாய் ஃபேக்டரியில நிறைய டாய் மேக் பண்றாங்க. Wants to know the most popular toy liked by the kids. Which average will be the most appropriate? இப்போ ஒரு டாய் ஃபேக்டரியில ஒரு டாக் பொம்மை மேக் பண்றாங்க. ஒரு கேட்டு, அப்புறம் ஒரு லயன், ஒரு பார்பி, ஏதோ நமக்கு அந்த மாதிரி ஒரு பொம்மைங்கள்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. இப்போ இதுக்கெல்லாம் நம்ம மீன் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ டாக் பொம்மை மேக்ஸிமம் எத்தனை பேருக்கு பிடிக்குது? ஸோ மேக்ஸிமம் சில்ட்ரன் லைக்ஸ். அப்போ நமக்கு எது மோடுன்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் சில்ட்ரன் லைக் தான் மோட். இப்போ நம்ம எந்த டேட்டாவை எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, மோட் அப்படின்ற டேட்டாவை தான் எடுத்துக்கணும். ஸோ இதுல மீடியனும் நமக்கு ஒர்க் அவுட் ஆகாது, மீனும் ஒர்க் அவுட் ஆகாது. நமக்கு எத்தனை குழந்தைங்களுக்கு அந்த டாய் பிடிக்குது அப்படின்னும் போது நம்ம எத்தனை அப்படின்னு வரும்போது என்னது மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் லைக் த டாய் அப்படின்னு பார்க்கும்போது த டேட்டா ஷுட் பி டேக்கன் அஸ் மோட். கிளியரா? நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் இஸ் there is mode exist between the odd numbers from 20 to 40. ஸோ 20ல இருந்து 40 odd numbers நம்ம எழுதணும்னு வச்சுக்கோங்களேன். 21, 23, 25, 27, 29, 31, 33, 35, 37, 39. இப்போ இதுல பாத்தீங்கன்னா nothing is repeating. No number is repeating. அப்போ there is no mode. ஏதாவது நமக்கு ரிப்பீட் ஆனாதான் நம்ம அதை என்ன சொல்லுவோம், மேக்ஸிமம் எது ரிப்பீட் ஆகுது, நிறைய தடவை வருது அப்படின்றது தான் நம்ம மோடுன்னு சொல்லுவோம். இப்போ எதுவுமே ரிப்பீட் ஆகலைன்னா நம்ம என்ன சொல்லுவோம், there is no mode. ஓகேவா?